தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் இன்று சற்று மேம்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் டெல்லியில் இருந்து செய்தியாளர் ராஜா நேரலையில் இணைந்துள்ளார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜா, தற்போது டெல்லியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? குறிப்பாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் என்னென்ன சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள்? வணக்கம். தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் 8 நாளுக்கு பிறகு சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது சிவியர் கேட்டகரியிலிருந்து வெரி புவர் கேட்டகரி, கடுமையான பிரிவிலிருந்து காற்றின் தரம் மிகவும் மோசமான பிரிவுக்கு மாறி இருக்கிறது. தலைநகர் டெல்லியில் இந்த காற்றின் தர குறியீடு 379ஆக சராசரியாக பதிவாகி இருக்கிறது. 8 நாளுக்கு பிறகு பதிவாயிருக்கு. அதேபோல் அதிக அளவில் பனிமூட்டமும் இன்று காலை காணப்படவில்லை. நேற்றைய தினம் டெல்லி மாநில அரசு இந்த காற்று மாசை கட்டுப்படுத்தும் விதமாக அரசு அலுவலகங்கள், டெல்லி மாநில அரசு அலுவலகர்கள் 50% பேர் வீட்டிலிருந்து பணிபுரியவும் 50% பேர் அலுவலகத்திலும் பணிபுரியவும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். பிசினஸ்க்கு இடம் இல்ல, பணம் இல்லன்னு கவலைப்படாதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே 9 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இதன் நிலையில் இன்று காலை முதலே இந்த வாகனங்கள் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து இருக்கிறது. மேலும் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல், பொதுவாக அந்த காலை 10 மணி அளவில் போக்குவரத்து நெரிசல் காணப்படும். அதுவும் இந்த முறை குறைக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இதே நிலை நீடிக்கும் பட்சத்தில் இந்த காற்று மாசு மேலும் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வெறும் தற்காலிக நடவடிக்கை மட்டுமே என்றும் இயற்கையாக மழை பெய்தால் மட்டுமே தான் முழுமையாக இது குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், இது தொடர்பாக மத்திய அரசு தான் முழு நடவடிக்கை எடுக்க வேண்டும், நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வருகிறோம் என மாநில அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் இந்த 50% ஊழியர்கள் பணியில் வருவதில் சிலருக்கு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அத்தியாவசிய தேவைகள், சுகாதாரம், அதே போல் துப்புரவு பணியாளர்கள், அதே போல் இந்த டெல்லி முழுவதும் இந்த தண்ணீர் தெளித்தெடுக்கும் பணியில் ஈடுபடுபவர்கள், இப்படி அவசர கால சேவையில் ஈடுபடும் பணியாளர்கள் முழுமையாக இருக்க வேண்டும் என அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்று வானம் சற்று தெளிவாக இருக்கான ஏராளமாக, நாம் தற்போது இந்தியா கேட் பகுதியில் இருக்கும், இங்கே ஏராளமாக சுற்றுலா வருகை காணப்படுகிறது. கடந்த 8 நாளுக்கு பிறகு சற்று முன்னேற்றம் அடைந்ததால் மக்கள் பெருமூச்சு விடுகிறார்கள். கள விவரங்களுக்கு நன்றி ராஜா.